இது கிரைம் டைம். நான் நந்தா. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே நகைக்கடைகளுக்கு விற்பனைக்கு ஊழியர்கள் கொண்டு சென்ற 175 சவரன் தங்க நகைகளை சினிமா பாணியில் கொள்ளையடித்துச் சென்ற கும்பலை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். கொள்ளைக்கு திட்டம் போட்டு கொடுத்த நகைக்கடை உரிமையாளரின் மகன் உட்பட 5 பேர் சிக்கியது எப்படி? ஹவாலா பணத்தில் வந்த நகைகளை கொள்ளையடித்ததால் யாரும் தட்டி கேட்க மாட்டார்கள் என்று திட்டம் போட்டு கொடுத்து கொள்ளையை அரங்கேற்றிய நகைக்கடை உரிமையாளர் இவர்தான். பட்டப்பகலில் கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் சிக்கியது எப்படி? சென்னை நெற்குன்றம் பகுதியில் வசித்து வருபவர் ராமேஸ்வர்லால். இவர் தங்க நகைகள் செய்து விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவரிடம் காலூராம், சோகன்லால் ஆகிய இருவர் வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் வெங்கலை அடுத்த பூச்சி அத்திப்பேடு பகுதியில் நகைக்கடைகளுக்கு விற்பனை செய்ய 175 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,10,000 ரூபாய் ரொக்கப்பணத்துடன் கடந்த 20ஆம் தேதி சென்றுள்ளனர். கடைகளில் நகைகளை கொடுத்துவிட்டு செங்குன்றம் நோக்கி மாகரல் கிராமம் வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது சினிமா பாணியில் அவரை பின்தொடர்ந்து 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவர்கள் இருவரையும் வழிமறித்து கத்தியால் தாக்கி கொள்ளையடித்து சென்றது. அவர்களிடம் இருந்து 1,10,000 ரூபாய் ரொக்கப்பணம், 1.5 கிலோ தங்கம் உள்ளிட்டவற்றை கும்பல் பறித்துச் சென்றது. தகவல் அறிந்து வந்த வெங்கல் போலீசார் கைகளில் காயமடைந்த காலுராமை மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். வெங்கல் காவல் நிலையத்தில் இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீபாஸ் கல்யாணராவ் நேரில் விசாரணை மேற்கொண்டார். தப்பியோடிய கொள்ளையர்களை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். சுமார் 160 சிசிடிவி கேமரா பதிவுகள் மற்றும் செல்போன் சிக்னல் தொடர்புகளை கொண்டு ஆய்வு செய்ததில் நெற்குன்றம் பகுதியில் இருந்து பூவிருந்தவள்ளி வழியாக தாமரைப்பாக்கம் வரை நகைக்கடை ஊழியர்களை கொள்ளை கும்பல் நோட்டமிட்டு பின்தொடர்ந்து வந்தது தெரிய வந்தது. தீவிர விசாரணையில் ஹவாலா பணத்தில் வந்த நகையை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என திட்டம் போட்டு கொள்ளை அரங்கேற்றப்பட்டது அம்பலமானது. கொள்ளை கும்பலுக்கு திட்டம் போட்டு கொடுத்த பாக்கம் நகைக்கடை உரிமையாளரின் மகன் கமல் கிஷோர் என்பவர் இந்த கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. பாக்கம் பகுதியில் உள்ள தங்கள் நகைக்கடைக்கு இருவர் நகைகளுடன் வருவதாகவும் அந்த நகைகள் அனைத்தும் ஹவாலா பணத்தில் வாங்கப்பட்டது என்பதால் கொள்ளையடித்தால் கூட போலீசாரிடம் சொல்ல மாட்டார்கள் என்றும் தனது கூட்டாளிகளுக்கு கமல் கிஷோர் திட்டம் போட்டு கொடுத்துள்ளார். அவர் போட்டுக் கொடுத்த திட்டத்தின்படி கொள்ளையை அரங்கேற்றிய தமிழ்மணி, பாலாஜி, சுகுமார், கிளிட்டாஸ் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கொள்ளைக்கு திட்டம் போட்டு கொடுத்த கமல் கிஷோரையும் போலீசார் கைது செய்தனர். கைதான 5 பேரிடமும் திருவள்ளூர் எஸ்பி சீபாஸ் கல்யாண் நேரில் விசாரணை செய்தார். அவர்களிடம் இருந்து சுமார் 1 கிலோ தங்கம், 1 கார், 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொள்ளை நடந்த 4 நாட்களில் கும்பலை பிடித்த தனிப்படை போலீசாருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது.